ரூ. 75க்கு பெட்ரோல், ரூ. 65க்கு டீசல். இதுக்கு தான் பல பேர் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்துல பெட்ரோல் விலை ரூ. 3 ரூ. 2 சம்திங் கம்மி பண்ணுவோம். டீசல் விலை ரூ. 2 ரூ. 1 சம்திங் கம்மி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்ல பெட்ரோலுக்கு ரூ. 5 டீசலுக்கு ரூ. 3 நினைக்கிறேன். இது குறித்து அப்போ நிதியமைச்சரா இருந்த பிடிஆர் அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது, நாங்க எப்போ அதை கம்மி பண்ணுவோம் தேதி சொன்னோமா? தேதி போட்டிருக்கோமா? பண்ணுவோம். எப்போ பண்ணுவோன்றத பொறுமையா பொறுத்திருந்து பாருங்க. தேதி போட்டோமா? அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வரைக்கும் அது கம்மி பண்ணல. ஆனா இந்த எலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலைய ரூ. 75க்கும் டீசல் விலைய ரூ. 65க்கும் நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. திமுக சார்பாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு 4 லட்சம் வட்டி இல்லா கடன் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா? மாணவர்களுடைய கல்வி கடன் நாங்க ரத்து செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது இப்போ வரைக்கும் நடக்கல. இப்போ வரைக்கும் அந்த வாக்குறுதியானது செயல்படுத்தவே இல்லை. 2021ல கொடுத்ததே நீங்க இன்னும் முடிக்கவே இல்லை.